இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலத்து திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பொழுது கொடுத்த இறைமைக்கு நன்றி செலுத்துவோம். திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயத்தில் இன்று நாம் 1116வது மந்திரம் முத்தியருளும் முதல்வி அப்படின்னு சொல்றாங்க. பிதற்றி கைந்தனர் பேதை மனிதர், முயற்சியில் முத்தி அருளும் முதல்வி, கயல் திகை முக்கண்ணும் கம்பலை செவ்வாய், முகத்து அருள் நோக்கமும் முள் உள்ளதாமே. ரொம்ப யதார்த்தமா சொல்றாரு. பார்ப்பா, தேவியானவள் எப்படிலாம் இருக்கின்றாள், புரிஞ்சிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டோம்னா நீ அவளுடைய அருளை பெறலாம் அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்றதா உணர்கின்றேன். அதுக்கு எப்படி சொல்ல வருகிறான்னு பார்த்தீங்கன்னா, மீன் போன்ற கண்கள், ஒளியை எழுப்புகின்ற சிவந்தி ஒளியுடைய படைத்தவள், அருள் பொழிகின்ற திருமுகம் கொன்றவள், இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் பேதை மனிதர்களாக ஆர்குமெண்ட் பண்றதிலே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான உண்மை என்ன அப்படின்னு அறிந்து கொள்ள இல்லாமல் இருக்கின்றதால நாம் அவள் முயற்சியால் வீடு பெற்றை அருள்பவள் அப்படின்னும் தெரியாம இருக்கின்றோம். எனவே முதல் தலைவியாக உள்ளாள், அனைத்துமாக உள்ளாள். அவளை நாம் கண்டு கொண்டோம் என்றால், புரிந்து கொண்டோம் என்றால், உணர்ந்து கொண்டோம் என்றால் முக்தியை நாம் பெற முடியும் என்று ஒரு யதார்த்தமான விஷயங்களை சொல்வதைப் போல இந்த மந்திரத்தில் சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்தனகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1116 என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடல் இருக்கின்றது. முக்தி அருளும் முதல்வி, கயற்றிகள் முக்கண்ணும் கம்பளை செவ்வாய், முகத்தருள் நோக்கமும் முன்னுள்ளதாமே. பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர், முயற்சியின் முத்தி அருளும் முதல்வி, கயற்றிகள் முக்கண்ணும் கம்பளை செவ்வாய், முகத்தருள் நோக்கமும் முன்னுள்ளதாமே. இதன் விளக்கமாக, இறைவனை உணர்ந்து அடைவதற்காக வழங்கப்பட்ட பிறவியை அவனை பற்றி எண்ணாமல் வீணாக பல பேச்சுக்களை பேசி கழிக்கின்றனர் மூடத்தனமான உயிர்கள். இவர்கள் தம்மை நாடி சாதகம் செய்யும் அடியவர்களுக்கு முத்தியை அருளும் ஆதியான இறைவியை அறிந்து கொள்வதில்லை. அவளை அடைய முயன்று சாதகம் செய்யும் அடியவர்களுக்கு முன்பு அவள் முட்டையிட்டு அதை பார்வையிலேயே பார்த்து பொறிக்க வைக்கும் மீன்களைப் போல அடியவர்களை எப்போதும் கருணையோடு பார்த்து கொண்டே இருக்கும் ஞான கண்களோடும் அடியவர்களை தம்மிடம் சேரும்படி மீண்டும் மீண்டும் அழைக்கின்ற சிவந்த வாயோடும் அடியவர்களின் மேல் கருணையோடு பார்வையை வீசும் திருமுகத்தோடும் எதிர்விழந்து அருள் புரிபவள். இது சரவணன் ஐயா தளத்துல கொடுத்துக்கிற விளக்கம். தேவாரம் பார்த்துருவோம். மறுபடி பாடல் ஒரு தடவை படிச்சாங்க. பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர், முயற்சியின் முக்தி அருளும் முதல்வி, கயற்றிகள் முக்கண்ணும் கம்பளை செவ்வாய், முகத்தருள் நோக்கமும் முன்னுள்ளவாமே. ஞானத்தை கொடுத்து பின் அது வழியாக முக்தியை தருகின்ற முதல்வியாகிய தத்தியது கயல் போலும் 3 கண்களும், அரைகூவி அருள் செய்கின்ற சிவந்த வாயும், முகத்திலே உள்ளதாகிய திருவருட்பார்வையும், அடியார்களுக்கு கண்முன்னாகவே நிற்பவனாயிருக்க அவைகளை எண்ணி துதியாமல் அறிவில்லாத மக்கள் எதையோ பிதற்றிவிட்டு போய்விடுகின்றார்கள். அவர் தம் அறியாமை இருந்தவாறு. இதன் குறிப்புரையாக, முயற்சி என நின்றது. முயற்சி என்பதே பொருள். முயற்சி இங்கு ஞான செய்திகள். இது மேற்கூறிய 5 எழுத்தோதலை சிறப்பாக குறித்தது. அது வழியாக முக்தியை தருபவள் என்பதனால் முன்னே அம்முயற்சியை தருதல் பெறப்பட்டது. கயலாகிய ஓமை இனம் பற்றி நெற்றிக் கண்ணிற்கும் சொல்லப்பட்டது. இதனால்
திருவைந்தெழுத்தை ஓதுபவருக்கு சக்தி நேரே எளி வந்தறுதல் கூறப்பட்டது. இதனுள் உயிரெதுகையும் 3ஆம் எழுத்தெதுகையும் வந்தன. இது ஐயா கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கடைசி வரிப்புரையில இதனுள் உயிரெதுகையும் 3ஆம் எழுத்தெதுகையும் வந்தன அப்படிங்கிறத கிருத்திகா அம்மா கிட்ட போயிட்டு அப்புறம் ஐயா கிட்ட வரும்போது நாம கேட்கலாம். ஆமா, கிருத்திகா அம்மா வாருங்களா. வணக்கம். அதற்கு வந்து தெளிவா அவரு சொன்ன உடனே நான் சொல்றேனே, அது அடிஷனல். சரி சரி கிருத்திகா இல்ல கிருத்திகா, நீங்களும் ஒரு முறை பாட்டை படிச்சிருங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு அந்த 4வது வரியை வச்சு திங்க் பண்ண ஈஸியா இருக்கும். அதனால ஏன்னா படிச்சிட்டீங்கன்னா லேசியா இருந்தாலும் ஈஸியா இருக்கும். அதனால படிச்சிருங்க. நன்றி. சரி சரி சரி. இன்றைய பாடல் வந்து வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் வந்து 1116. பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர், முயற்சியின் முக்தி அருளும் கண் கயற்சிகள் முக்கண்ணும் கம்பலை முகத்தருள் நோக்கமும் முன்னுள்ளதாமே அப்படின்றார். அதாவது இதை நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, கயற்சிகள் முக்கண்ணும் கம்பலை செவ்வாய் முகத்தருள் நோக்கமும். அப்ப அந்த ரெண்டும் ஒண்ணு போல வருது. முன்னுள்ளதாமே, இது முன்னாடி இருக்கு. கயற்சிகள் முக்கண்ணும் கம்பலை செவ்வாய் முகத்தருள் நோக்கமும். அப்ப இந்த தேவியினுடைய அழகை சொல்வதன் மூலம் ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? கயற்சிகள் முக்கண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம பொதுவா இது நம்ம விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா, கயல்னா நமக்கு தெரியும் மீனை. அப்போ மீனை ஒத்த முக்கண் அப்படின்றார். அது வந்து சும்மா சொல்லல, கயற்சிகள் முக்கண்ணும் அப்படின்றார். அப்போ சதா அந்த நமக்கு தெரியும், இந்த நார்மலான நம்ம இந்த இரு கண்கள் புறக்கண்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊனக்கண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கண்கள் வந்து நம்ம இமையை மூடி மூடி திறந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த முக்கண் கயற்சிகள் முக்கண், மீனை போன்ற முக்கண். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த கண்கள் வந்து இமை இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எம்பெருமானுடைய உருவத்துல வரைந்திருக்கக்கூடிய கண்களாக இருக்கட்டும், இல்ல தேவியினுடைய உருவத்துல இருக்கக்கூடிய கண்களாக இருக்கட்டும், அந்த முக்கண் வரையும் பொழுது அதற்கு வந்து இமைகள் இருக்காது. அந்த விழி எப்பொழுதும் இமையா விழி, திறந்த விழி இருக்கும். மேடம் ஆடியோ வரல. அவள் வந்து எப்பொழுதுமே ஞான தலைவியாக விளங்குபவள். அப்படி விளங்கக்கூடிய அவளுடைய முகத்தருள் கம்பளை செவ்வாய் முகத்தருள் அப்படின்றாங்க. இப்ப இந்த இடத்துல கம்பளை செவ்வாய் அப்படின்னா அந்த அவளுடைய உதடுகளை சொல்றாங்க. அந்த உதடுகள் வந்து சிவந்த உதடுகளின் மூலமாக எழுப்பக்கூடிய ஒலி அப்படின்றாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு, நம் நெற்றி கண்ணுல இருந்து செவ்வொளி வீசக்கூடிய அந்த உதடுகளின் மூலம் எழும்பக்கூடிய ஒலி அப்படின்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒலி அப்படிங்கறத வந்து நம்ம அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, செவ்வொலின்னு எடுத்துக்கலாம். அந்த செவ்வொலி மூலமாக அப்ப எங்கே செவ்வொலி மின்னுகிறது அப்படின்னா, அந்த நம்மளுடைய முகத்துல. அப்ப இவ எங்க இருக்கா, நம்ம அதை முன்னாடி முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்க இருக்கா? பெயர்ந்தனள் அயந்தனையோரும் பதமது பற்றும் பெயர்ந்தனள் மற்றும் இயந்தனள் ஏந்திட என்னுள்ள மேவி அப்படின்றார். சோ நம்ம வெளியில இருக்கக்கூடிய யாரையோ பத்தி பேசல, நம்ம யார பத்தி பேசுறோம்? மனோன்மணியாக நம்முள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய, மனோன்மணியாக நம்முள்ளே மலர்
வரலங்க. ஞானமா இல்ல. கிருத்திகா ஆடியோ ரொம்ப நேரம் வரல, பேச்சு கேட்கல. அப்படியா? ஆமா ஆமா. இல்ல, எனக்கு நான் பேசும்போதெல்லாம் மைக் பரபரன்னு அந்த வட்டம் வந்துகிட்டே இருக்குது. கேக்கலீங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா, கொஞ்சம் முன்னாடி கேக்கல. ஓ, எது வரைக்கும் கேட்கலாம் தெரியலையா? சரி, பரவாயில்ல. கயற்சிகள் முக்கண்ணுங்கிறத வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? இமையா விழிகள் அப்படின்னு பார்த்தோம். ஞானம் எப்பொழுதும் செறிந்து நிற்கக்கூடியது, இருளற்றது, ஒளியானது அப்படின்லாம் பார்த்தோம். அப்ப கம்பலை செவ்வாய் முகத்தருள் நோக்கமும் அப்படின்னா அவளுடைய முகத்தை பார்த்தாலே போதும். அந்த முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வொளி பரவி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப செவ்வொளி பரவி இருக்கக்கூடிய முகம் அப்படின்னா யார்? எதிர்க்க இருக்கிறவங்களா? இல்ல இல்ல, அவன் நமக்குள்ள இருக்கா. ஏன்னா ஏந்திழை என்னுள்ள மேவின்னு சொல்லியாச்சு. அப்ப நம் முகத்திற்கு எதிரே தெரியக்கூடிய அந்த செவ்வொளியை குறித்து அப்ப ஒரு அனுபவ உணர்வை வந்து தேவியினுடைய வடிவ அழகை சொல்வதன் மூலம் நமக்கு வந்து திருமூலர் சொல்லித்தர என்ன சொல்றாரு? அந்த நெற்றி பொட்டிலிருந்து விழித்திருக்கக்கூடிய நம்மளுடைய அகக்கண். அப்ப இந்த அகக்கண்ணுங்கிறத நம்ம எங்க வச்சு பார்க்கணும்னு சொல்லி தராரு. அந்த நெற்றி பொட்டுல வச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்திற்கு எதிரே தெளியக்கூடிய அந்த செவ்வொளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அத பார்த்தாலே போரும் முகத்தருள் நோக்கம் அப்படின்னா. அப்படி பார்த்தால் என்ன நடக்கும்? அப்படி இதற்றி கழிந்தனர் பேதை மனிதர் முயற்சியின் முக்தி அருளும் முதல்வி நமக்கு முக்தியை தருகிறாள். அவள் அந்த முதல்வி நமக்கு முக்தியை தருகிறாள். அப்ப அந்த முகத்துக்கு எதிராக நம்மால செவ்வொளியை காண முடிகிறது என்றால் நம்முள்ளே தோன்றக்கூடிய அந்த தேவியினுடைய ஸ்வரூபத்தை நம்மால் இத்தகைய உருவமாக காண முடிகிறது என்றால் நாம் வந்து பிதற்ற மாட்டோம். பிதற்றல்னா என்னன்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அந்த நூலறிவை தாண்டி, அந்த நூலறிவுங்கிறது பிதற்றல், அதை தாண்டிய நுண்ணறிவை அவள் நமக்கு அளிப்பாள் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல இதை நம்ம ரிவர்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா நூலறிவை தாண்டிய நுண்ணறிவை பெறும் பொழுது நாம் என்ன செய்வோம் என்றால் நம்முள்ளே அந்த நம் முகத்திற்கு எதிரே செவ்வொளி தோன்றும். இதை ஏற்கனவே நம்மளுடைய இதுல வந்து முன்னாடி இருக்கிறதுல சொல்லியிருக்காரா இல்ல பின்னாடி சொல்வாரான்னு தெரியல. இதை இவ்வளவு தெளிவா இத வந்து தேவியினுடைய உருவத்தோடு சொல்றாரு. இத வந்து இன்னும் வந்து யோகத்திலேயே வந்து நம்ம எதிர்க்க தோன்றுங்கிறத சிவ ஒளி, பர ஒளி அந்த மாதிரி ஏதோ ஒரு தலைப்புல திருமூலர் திருப்பி வந்து நமக்கு சொல்லி தருவாரு. அப்ப இது என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவியினுடைய பதங்களை பற்றுவதன் மூலம் நாம் வந்து மிக எளிதாக இந்த உணர்வை பெற முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்தா நான் பார்க்கிறேன். சோ அந்த பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர் அப்படிங்கிறது மாறும். அந்த நூலறிவு போய் நுண்ணறிவு நம்முள்ளே கிளம்பும். எப்பொழுது என்றால் இந்த கயற்றிகள் முக்கண்ணும் கம்பல செவ்வாய் முகத்தருள் நோக்கமும் முன்னுள்ளே நாம் காணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா முக்தியை அருளக்கூடிய முதல்வி நம்முள்ளே முக்தியை தருவாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம் இது. இதுல வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் பார்ப்போம். சிந்தூர ஆருண விக்கிரகம், திரிநயனாம், மாணிக்கியம குடாகார அப்படின்னு சொல்றாங்க. திரிநயனாம் அப்படின்னா இந்த இடத்துல முக்கண்ணி அப்படியே இந்த இதுக்கு அப்படியே கரெக்டா வரும். சிந்தூர ஆருண விக்கிரகம் அப்படின்னு சொல்றான். அப்போ சிந்தூர ஆருண அப்படின்னா அந்த அத்தகைய செவ்வொளி பரவக்கூடிய அந்த விஷயத்த சொல்றாங்க. முக்கண் அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அதுக்குண்டான இன்னொரு விளக்கத்தை சொல்றாங்க. இமையா விழி விஷயம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் போல சார். ஆமா சார், கட் ஆகும் போது ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வந்துச்சு. சரி, விந்தியாமா நீங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1116வது திருமந்திரம். முயல்வார்க்கு முன்வந்து உதவுவாள். பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர், முயற்சியின் முத்தி அருளும் முதல்வி. கயற்றிகள் முக்கண்ணு கம்பலை செவ்வாய், முகத்தருள் நோக்கமும் முன்னுள்ளதாமே. கம்பலை ஒளி முன்னுள்ளது என்றது முயற்சி செய்பவர்க்கு இறைவி முன்வந்து உதவுவாள் என்பதை குறிக்க சொன்னது. அறியாமையில் வீண் பேச்சு பேசியே காலத்தை வீணாக்குகின்றனர் பாவம் இந்த அறிவற்ற மனிதர்கள். முயன்றால் மோட்ச இன்பத்தை தந்தருளும் மூல முதல்வி. மீன் போல பார்வையாலேயே அருள் பொழியும் முக்கண் உடையவள். ஒலிக்கு உயிர் தரும் சிவந்த வாயும், திருவருள் விளங்கும் கருணை பொழியும் அருட்பார்வை அருளும் முகமும் முன்னின்று உதவும். மீன் பார்வையாலேயே தன் குஞ்சுகளை பராமரிப்பது போல இறைவி தன் அருட்பார்வையாலேயே ஆறுயிர்களுக்கு அன்பு செய்வதால் மீன் போலும் கண் என ஓமிக்கப்பட்டது. இன்னொரு உரையாசிரியர் உரைக்கிறார். உண்மை அறிவு இல்லாத மாந்தர் பயனிலவாகிய சொற்களை பிதற்றி வாழ்நாளை வீழ்நாள் ஆக்கினர். நானெறியில் விடாது முயல்வாருக்கு வீடு பேச்சை அருளும் முதல்விக்கு அருள் பொழியும் முக்கண்ணும் முதல் ஒளியாகிய நாதத்துக்கும் ஒளி அருளும் செவ்விய திருவாயும் இன்ப திருவருள் பொழியும் திருமுகமும் இயல்பாகவே தொன்மையாய் உள்ளன. முயற்சி அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். இதற்கு தொடர்பான திருக்குறள் 2. 1 பயனில சொல்லாமை. அறத்துப்பால்ல இல்லறவியல்ல 191வது பாடல். திருக்குறள். பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். அறத்துப்பால்ல துறவரவியல்ல அருளுடைமை 242வது திருக்குறள். நல்லாற்றால் நாடி அருள் ஆள்க பல் ஆற்றால் தேரினும் அகுதே துணை. அருள் தான் நமக்கு எல்லாமே. சிவசக்தி இருவருடைய அருள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கிடைத்துள்ளது. அந்த அருளை உணர்வோம். நாம் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு பகிர்வோம். நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா, மிக்க நன்றிம்மா. அம்மா கிருத்திகம்மா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கட் ஆயிடுச்சுமா. நீங்க உங்க இதை தொடர்ந்து சொல்லி முடிச்சிடலாம். பரவாயில்ல. பாருங்க, எனக்கு எது வரைக்கும் கட்டாச்சு என்னன்னு எனக்கு தெரியல. நான் பேசி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன், யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் தான் ரியலைஸ்டு ஒருவேளை நான் பேசுறது எதுவுமே கேட்கல போல இருக்குன்னு, அதனாலதான் வெளில போயிட்டு திருப்பி உள்ள வந்தேன். கிட்டத்தட்ட முடிகிற நேரம் தான். நீங்க ஃபைனலா அந்த எண்ட் ஆஃப் த கண்டென்ட் சொன்னீங்கன்னா சரியாயிடும். அவ்வளவுதான். நன்றி. அதான் நம்ம பார்த்தோம். இந்த கயற்றி, அதாவது தேவியினுடைய அழகை சொல்வதன் மூலம் நம் உள்ளே தெரியக்கூடிய விஷயத்த சொல்றாரு. இத நம் முகத்தின் முன்னே செவ்வொளி தோன்றும் அப்படிங்கறதுதான் இதனுடைய கிறிஸ்பு. இத இன்னும் ஒரு இடத்துல ரொம்ப வெளிப்படையாவே சொல்லுவாரு. அத யோக பார்வையில நம்ம பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல பக்தியில நமக்கு சொல்லி தர்றாரு. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அனுபவத்துல உணரக்கூடிய ஒரு விஷயம். அத்தகைய அனுபவ உணர்வை யார் தருவா அப்படின்னா, முக்தி அருளும் முதல்வியாக இருக்கக்கூடிய அவள் தருவாள். அங்கனம் தரும்பொழுது நாம் பிதற்றி கழியக்கூடிய, அதாவது நூலறிவை தாண்டி நுண்ணறிவை பெறுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சோ இத ரிவர்ஸ்லயும் பார்க்கலாம். நூலறிவை தாண்டி நுண்ணறிவை பெறும் பொழுது முக்தியை அருளக்கூடிய முதல்வி நம் முன்னே செவ்வொளியாக தோன்றுவாள். முகத்திற்கு முன்னே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது யோகத்திலையும் பார்க்கலாம், பக்தியிலையும் பார்க்கலாம், எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.
இத வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்ப்போம். செந்தூர் ஆரண விக்கிரகம் திருநயனாம் மாணிக்க மகுடாக அப்படின்னு போகும். இதுல சிந்தூர அருண விக்கிரகம் அப்படின்னா அந்த செவ்வொளியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவள் அருணா காந்தி போல செவ்வொளி சூரிய உதயத்தில் தோன்றக்கூடிய அந்த செவ்வொளியாக தோன்றுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. திருநயனாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மூன்று கண்களை உடையவள். அப்ப அந்த மூன்றாவது கண்ணினுடைய தன்மை என்ன, அது என்ன நமக்கு செய்கிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஞானியரும் தன்னுடைய உணர்வை, நுண்ணறிவை, தன்னுடைய உருவத்தை பதிவு செய்து வைத்திருக்காங்க தனித்தனியா. அத நம்ம வந்து ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு இம்மி கூட அதுதான் அந்த இடத்துல பேரானந்தம். எல்லாரும் சொல்ற உண்மை வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இது உண்மைன்னு தோணும், அவங்களுக்கு நியாயம் அப்படிலாம் கிடையாது. உண்மை என்பது ஒன்றுதான். அது என்ன அப்படின்னா இந்த பேரறிவு தான். அப்ப அத்தகைய பேரறிவை நாம் அடையும் பொழுது அனைத்து உண்மைகளும் ஒண்ணு போலதான் இருக்கு. அது தவிர நம்ம எதை உண்மைன்னு சொன்னாலும், எதை சத்தியம்னு சொன்னாலும், எதை நியாயம்னு சொன்னாலும், அதாவது அந்த மனக்கலப்போடு இருக்கக்கூடிய அந்த மாயையோடு இருக்கக்கூடிய விஷயம்தான். நிச்சயப்படி நீங்க பாருங்க, அபிராமி எந்தாதியில பற்ற சொன்னதும் சரி, இங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துல வாக்தேவிய சொன்னதும் சரி, இன்னும் நீங்க போனா சௌந்தர்ய லகரியில பகவத்பாதால் சொன்னதும் சரி, நீங்க எல்லாமே ஒண்ணு போல வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளவுதான் படிக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. இந்த திருமூலர் நமக்கு வந்து எளிய தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்க கூடிய விஷயத்த சொல்றாரு. நான் இங்க இருந்துதான் அங்க போனேன். நான் உண்மையிலேயே சின்ன வயசுல வந்து எல்லாமே சௌந்தர்ய லகரியில இருந்து லலிதா சஹஸ்ரநாமம் வரைக்கும் எல்லாம் படிச்சாலும் அது ஒரு பக்தியான விஷயமா ஸ்லோகமா தான் நான் படிச்சேனே தவிர இத்தகைய ஆழ்ந்த அறிவை எல்லாம் நான் நோக்கல. ஆனா இன்னைக்கு நான் திருமூலரை முற்றாக உணர்ந்த பின்பு அவருடைய விரல் பற்றி நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமமும் இல்லைன்னா சௌந்தர்ய லகரியமும் தேவி கட்கமலாவும் உள்ள போய் பார்க்கும் பொழுது எனக்கு வேற ஒரு பரிமாணம் கிடைக்குது, வேற ஒரு விளக்கம் கிடைக்குது. அதனுடைய பார்வையே எனக்கு முற்றிலும் மாறி போறது. இங்க இருக்கக்கூடிய அந்த உரைகளை எல்லாம் தாண்டிய ஒரு உணர்வை நமக்கு வந்து தேவி காட்டி தருகிறாள். அது யாருனால கிடைச்சது அப்படின்னாக்க திருமூலர் நாள் கிடைத்தது. அதனால நம்ம அங்கெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இவரை பற்றி கொண்டால் போதும். எது தேவையோ எப்பொழுது தேவையோ அதற்குண்டான ஆழத்தை நம்மை கைப்பிடித்து அவர் அழைத்து செல்வார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான உண்மை. நான் வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி லலிதா சஹஸ்ரநாமத்தையும் சௌந்தர்ய லகரியும் சியாமலா தண்டகத்தையும் அப்படியே வியந்து 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 பாக்குறேன், வியந்து வியந்து அனுபவிக்கிறேன். ஐயோ இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, நமக்கு இவ்வளவு நாள் தெரியாத போச்சு, கடகடகடன்னு சொல்லின்னு போனோமே, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு. ஆனா அத்தகைய ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை தந்தது யாருன்னா திருமூலர். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, பிறற்றி கழிந்தனர் பேதை மனிதர் அப்படின்னா இல்ல, அவரு அத்தகைய அந்த நூலறிவை தாண்டிய நமக்கு உள்ளே ஊட்டுபவர் வந்து யாரா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல திருமூலரா இருக்கிறாரு. அப்படின்னா திருமூலர் தான் நமக்கு தேவியை காட்டி தருகிறார். நம்ம உள்ளே விளங்கக்கூடிய அந்த ஆள் உணர்வை சக்தியை வந்து நமக்கு காட்டி தரக்கூடிய குருவாக திருமூலர் நின்று நமக்கு காட்டி தருகிறார். அதான் உண்மை, அது பேருண்மை, அனுபவ உண்மை. அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிக்கிறேன். அருமை அருமை கிருத்தியா. கர்த்தனாரியா உங்களை இது பண்ணி இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட அனுபவங்களை ரொம்ப அருமையா. இந்த பாடலுக்கான விளக்கமா சிலர் வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது திருக்குறளை ஒப்பிட்டு சில பாடல்களை சொல்லியிருக்காங்க. அதுல இந்த பாடலை வந்து இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர் அப்படிங்கிற பாடலை வந்து போட்டிருக்காங்க. அது எந்த திருக்குறளுக்கு இதை போட்டிருக்காங்க அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை போட்டு சில பாடல்களை சொல்லி இதுக்கு ஒப்புமையா சில இதை சொல்லியிருக்காங்க. அதுல இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைய பாடல் இதுல வந்து ஔவையாரோட ஆத்திச்சூடிய இயல்பலாதன செயல் அரணை மறைவேல் கீழ்மை அகற்று இதெல்லாம் சொல்லிட்டு மாணிக்க திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல இருந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அவர் ஐயா அடிக்கடி அர்த்தனர் ஐயா சொல்றாங்க. அதை 4 வரி வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்த நீத்தல் விண்ணப்பத்துல மறுத்தனன் யான் உன்னருள் அறியாமையின் என்மணியே வெறுத்து என நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என ஆண்டுகொள் உத்தர கோச மங்கைக்கு அரசே
பொறுப்பாரன்றே பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினையே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான விளக்கமும் இன்றைய பாடக்காலத்தும் அர்த்த நிறைய எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி வேறு ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்கும் தரத்தில் இருக்கும் மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை பார்த்து கொள்ளலாம். கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் வாருங்கள். கோமப்படி தொடர்ந்து கோமப்படி. வணக்கம் ஐயா. அம்மா, எனக்கு ஒரு கேள்விமா. அதாவது ஒளி வந்து நம்ம முகத்துக்கு வந்து முன்னாடி தோன்றும் அப்படிங்கிறீங்க. நான் இது வரைக்கும் எந்த யோகத்திலையுமே எதுலையுமே வந்து அது மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லைங்கம்மா. முகத்துக்கு முன்னால் தானா அல்லது தலைக்குள்ள அந்த மாதிரி எதுவும் சொல்றாங்களா? எனக்கு அது சரியா என்ன புரியலைங்கம்மா. இது வந்து முகத்திற்கு முன்னால் செவ்வொளி தோன்றுவது அப்படிங்கறத வந்து நான் சொன்ன மாதிரி திருமூலர் வந்து இன்னும் ஒரு பின்னாடி சொல்லுவார். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. பின்னாடியும் சிவ ஒளி அப்படின்னு இடத்துல நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அந்த அகக்கண் அப்படிங்கறது வந்து நம்ம முதல்ல எங்கதான் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னா முகத்திற்கு முன்னால் தான் பார்க்க ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு அதை வந்து அநாகதத்துக்கு நம்ம தான் தியானத்துல எடுத்துட்டு போவோம். திருப்பி வந்து அநாகதத்திலிருந்து பிடரியிலிருந்து மேல். இது வந்து ஒரு யோக முறை. அதனால முகத்திற்கு முன்னால் செவ்வொளி தோன்றுதல் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அனுபவம் இருக்கு. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க யாரும் சொல்லலன்னு சொல்றீங்க. நீங்க ஒருவேளை அவங்க யாரு சொல்லல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இத வந்து நிறைய பேர் அனுபவமா பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த சிந்தூர் ஆருண விக்கிரகம் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றாங்க. இன்னும் நம்ம அபிராமி அந்தாதி பார்த்தோம்னா அவரும் சொல்லுவாரு. அப்படி ஒரு அற்புதமான இது. அது ஒரு அனுபவம். யோக முறைன்னு சொல்றத விட அது ஒரு அனுபவம். அது நிகழும். ஆளாளுக்கு மாறுபடும் அந்த நிகழ்வு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து. மிச்சபடி இது வந்து ஒரு அனுபவ உணர்வு. நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. அதனால நான் அதை வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவேன், இது நடக்கும் அப்படின்னு. இங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணுவோம் மேல, அது வேற. ஆனா இது ஒரு அனுபவம், நிகழும். எனக்கு நிகழ்ந்திருக்கு. அதனால என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும் இப்படி ஒண்ணு இருக்குன்னு. இல்ல, அதாவது யோகம் பயில்ற இடத்துல வந்து எனக்கு இத சொன்னதில்லைன்னு சொன்னாங்கம்மா. மற்றபடி நூல்கள் நான் அந்த அளவுக்கு படிச்சதில்ல. இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன்மா. நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தேவியை பத்தி வந்து இவ்வளவு தூரம் வந்து திருமூலர் சொல்லியிருக்காருங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன். இன்னும் பாடல்கள் நிறைய இருக்கு போல இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க ஒரு பாடலுக்கு விளக்கம் கொடுக்கும்போது தேவியை நீங்க கண்டிப்பா உள்ள கொண்டு வருவீங்க. நான் கூட நினைப்பேன், என்னடா திருமந்திரத்தை வந்து நம்ம படிக்கும்போது தேவியை வந்து இடையில கொண்டு வராங்களே இவங்க ஒரு தனி ட்ராக்ல போற மாதிரி தெரியுதே அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன். நன்றி. ரொம்ப சிறப்பா திருமூலர் வந்து தேவியை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இப்பதாங்கம்மா தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. நன்றிங்க. அது அவர் சக்தியை தான் வந்து கொண்டாடி இருப்பாரு. நான் இத நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். தமிழ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ரீவித்தை மந்திரங்கள் இல்லைன்னா வழிமுறைகள் எதுன்னா திருமூலர் சொன்னதுதான். இன்னும் நவாக்கரி எல்லாம் வரும்பொழுது அப்படியே கொண்டாடுவார். அதனால இது பேருண்மைங்க. நம்ம வந்து சக்தியும் சிவத்தையும் பிரிப்பின்றி பார்க்கவே முடியாது. பிரிப்பின்றி தான் பார்க்க முடியும். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த ஒண்ணுல நமக்கு நாம் எதொள்ள முடியுமோ அதை வந்து அவர் நமக்கு காட்டி தந்திருப்பாரு. அதன் மூலமாக நாம் பயணிக்கையை வந்து அவர் நமக்கு காட்டி தருவாரு. அதனால நான் தனி ட்ராக் இல்ல. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல அப்படி தோணி இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு தடவை நீங்களே பின்னாடி ஒரு முழுமையா வாசிச்சு முடிச்சுட்டு இன்னொரு முறை வாசிப்புக்கு போகும்போது நீங்களே அதை உணர்ந்துப்பீங்க. அதனால இது அவர் காட்டி தரக்கூடிய பாதை. நான் சொன்ன மாதிரி நான் இந்த தேவியை குறித்த அத்தனை ஸ்லோகங்களும் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல அறிமுகம் ஆயிடுச்சு. அம்மா சொல்ல நான் கூடவே சொல்லியிருக்கேன். இந்த நவராத்திரி 9 நாள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த 9 நாளும்
வந்து காலை மாலை 2 வேளையும் நான் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவேன். சஹஸ்ரநாமம் அர்ச்சனை பண்ணுவோம், வீட்டுல கோயில்ல பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். ஆனா அப்பெல்லாம் இதனோட விஷயம் எல்லாம் தெரியாது. ஏதோ சொல்லுவோம், அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவோம், பக்தியுடைய ஒரு சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருமூலரை கற்றுக்கொண்ட பிறகுதான் அதுல இருக்கக்கூடிய ஆழத்தை வந்து என்னால பயணிக்க முடியுது. அந்த அந்த பகவத்பாதால் சொன்னதும் சரி, வாக்தேவிகள் சொன்னதும் சரி, இவரு காளிதாசர் சொன்னதோட இது, இன்னும் தேவி கட்கமாலா, இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருக்கு தேவியை குறிச்சு. எடுக்க எடுக்க வந்த அனுபவம் எல்லாம் அவ்வளவு பெரிய வைபவம். அதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் வந்து திரும்ப தான் பார்க்கிறேன். அபிராமி அந்தாதியவே நான் திருமூலர் பார்வையில தான் பார்த்தேன். அப்போ அத்தனை பெரிய ஆழத்தை வந்து நமக்குள்ள விதைப்பவர் வந்து திருமூலரா தான் இருக்கிறாரு. இது அனுபவ உண்மை. நான் வந்து மத்தவங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தெரியல எனக்கு. ஆனா எனக்குள்ளே நிகழ்ந்ததை தான் நான் சொல்லிட்டேன். நன்றி. நன்றி கிருத்திகா. கோமக்குடி கேட்ட மாதிரி எனக்கும் ஆரம்பத்துல திருமந்திர இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய சாமி கூப்பிட்டாலும் நிறைய கேள்விகள் இருக்கும். இது என்னது, சில சாமி இருக்குது, இது இதுக்கு இந்த சாமி, இந்த மாதிரிலாம் கேள்விகள் அப்பப்ப மனசுல வந்துட்டு போகும். அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒவ்வொருத்தரோட உங்களை போன்றவர்களோட பதில்கள் அதெல்லாம் நினைச்சதா அப்படின்னு ஒரு சின்ன புரிதல் வந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிவமும் சக்தி ஒண்ணுதான் சொல்லும் போது சாதாரணமா கேட்கும்போது தெரியல. இந்த பாடல்கள் வழியா உங்க பாடல்களுக்கு நீங்க கொடுக்குற விளக்கங்கள் மூலமாவும் இது பண்ண முடியாது. இப்ப எந்த இதை கூப்பிட்டாலும் நம்ம அதை ஆதி பரம்பொருளையும் பராசக்தியும் தான் கும்பிடுறோம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு கும்பிடுறீங்க. அது காமாட்சி கோயிலா இருந்தாலும் சரி, மீனாட்சி கோயிலா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் மாரியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, காளியம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, எங்க போய் கும்பிட்டாலும் மனசு வந்து அங்க போய் நின்னுக்கிறதுக்கு ஒரு இதுதான் வருது என் மனசுல. அப்படிதான் இதை பிரிச்சு பார்க்காம வேற வேற பேரா இருந்தாலும் நம்ம ஒரே இதை தான் கும்பிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கிறதா நினைக்கிறேன். மிக்க நன்றி. அதற்கு இந்த தளம் தான் உதவி செய்து உங்களை போன்றவர்கள் தான் அதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க. மிக்க நன்றி. இதுல இன்னொரு நுணுக்கம் இருக்கு ரத்னாயா. உண்மையிலே இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள். தேவி இன்னைக்கு 9 நாளும் நீங்க தேவியை தியானிங்க. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஊற்றெடுக்கும். இது ஒரு விஷயம். ஆனா இதுல இன்னொரு நுணுக்கமும் இருக்கு. நான் அதை மாத்திரம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம நினைக்கிறோம் லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, மலைமகள், அலைமகள், கலைமகள், இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நான் இதை கரெக்டா சொல்லணும்னா ஒரு 3 மணி நேரம் செஷன் வேணும். ஆனா நான் இதனோட கிறிஸ்ப மாத்திரம் சொல்றேன். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நம்ம வந்து மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு உடனே போட்டு கொடுத்துடுற மாதிரி நம்ம வச்சிருக்கோம், கையில இப்ப வச்சிருக்கோம். ஆனா இதனுடைய அடிப்படை பாத்தீங்கன்னா விதநெல்லுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அந்த விதநெல், அந்த உழவு செய்து நிலத்தை உழுது அந்த பயிரிட்டு அந்த பயிரை வளர்த்து அதை அரிசியாக்கி, நெல்லெடுத்து உமிதட்டி அரிசியாக்கி, அந்த அரிசியை குக் பண்ணி, அந்த குக் பண்ண ரைஸை வந்து நம்ம கலந்த சாதமா எடுத்து வைக்கிற மாதிரி. ஏன்னா நான் பீஸா பர்கர்னு சொன்னோம்னா இந்த இடத்துல அதனுடைய தன்மை போயிடும். அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஓமையை எடுத்துட்டு வரேன். அப்படி வச்சிருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழத்துக்கு போக போக நம்ம வேற ஒரு உலகத்துல செஞ்சிருக்கோம். அதனுடைய வித்தியாசம். சரஸ்வதினா அதுல எத்தனை விதமான சரஸ்வதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சாமான்னு சொல்றோம், மாதங்கின்னு சொல்றோம். அவள் வந்து சரஸ்வதி ரூபம். அவளுடைய வியாபகத்துல ஒரு வியாபகம் தான் நம்ம இப்ப கொண்டாடுற சரஸ்வதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கொண்டாடுற சரஸ்வதியில நமக்கு தெரியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 1% தான் தெரியும் சரஸ்வதியினுடைய வியாபகத்துல. இன்னும் 99% நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம இந்த 1%க்கே நம்ம இவ்வளவு பேரானந்தப்படுறோம். அப்போ இன்னும் 99% நமக்கு காட்டி தர காத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய விஷயம் அது இருக்கு. நன்றி நன்றி. இன்னும் வரப்போற பாடல்கள்ல இன்னும் விளக்கங்களை பார்க்கும்போது இன்னும் நமக்கு எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். நன்றி நன்றி. அர்த்தம் நிறைய கிருத்திகா சொல்லும்போது
வியாபகம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துனாங்க. சாதாரணமா இந்த நடைமுறையில ஆன்மீகத்துல வியாபகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வியாபகம் அப்படின்னாலே பறந்து பட்ட அப்படின்னு அர்த்தம். அது விரிவடைஞ்சுக்கிட்டே போகும், ஆனா எங்கேயுமே எண்டாகாது. அதுக்கு பேர் தான் வியாபகம் அப்படிங்கிறது. இதனுடைய பொருளை நம்ம எங்க புரிஞ்சுக்க முடியும்னா, நடைமுறையில நம்ம வணிகம் அப்படின்னு சொல்றது இல்லை. அப்படி ஒரு சொல்லி இருந்தாலும் சொல்றது இல்லை. ஆனா நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா வியாபாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த வியாபாரம் வளர்ந்தாதான் அதுக்கு பேரு வியாபாரம். வளரலைன்னா அது வியாபாரமே கிடையாது. அதனாலதான் அந்த வியாபகம் அப்படின்னா பறந்து பட்ட அப்படின்னு அர்த்தம். விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு அந்த விரியும் தன்மைக்கு எண்டு இருக்காது. எண்டு இல்லாம விரிவடையும். ஆனா விரிவடையுங்கிறது அவங்கவுங்களுடைய அறிவை பொறுத்தது. யாராலும் அளந்து அறிய முடியாத ஒரு தன்மைக்கு தான் வியாபகம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுல இந்த பாடல்ல மனிதரை பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி சொல்றாரு பாருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேதை மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பயுமே இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படியே நம்ம நினைச்சு சிந்திக்கணும். பேதை மனிதர்கள், அந்த பேதை மனிதர்கள் என்ன ஆனாங்கன்னா கழிந்தனர். அவங்கள முக்தி பெற்றோர்களுடைய லிஸ்ட்ல அவங்க வரமாட்டாங்க. அதனாலதான் கழிந்தனர். சரி, ஏன் கழிந்தனர்? பிதற்றினர், அதனால கழிந்தனர். ஏன் பிதற்றி கழிந்தனர்? அவங்க பேதைகள். அப்ப இந்த கழியாம இருக்கணும், மைனஸ் ஆகாம நம்மளும் முக்தி பெற்றோர்ல இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்னா, முதல்ல மேதையா மாறணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இந்த பேதை அதுக்கு எதிர் சொல்ல என்னன்னா மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. இதுல நம்ம இந்த ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சுருக்கமா பார்த்துட்டு பாடல் போயிடலாம். இந்த நம்ம தத்துவம் 36 அப்படின்னு பார்ப்போம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, 36 அப்படின்னு பார்த்தோம். இந்த 36 தத்துவத்தையும் தாண்டி போன பிறகுதான் முக்தி சித்தி அது எல்லாமே சாயுச்சிய பதவி நிலை வரைக்கும் போவோம். ஆனா அதுக்கு திருக்குறள்ல 36வது அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெய் உணர்தல். இந்த அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய 38 அதிகாரத்தையுமே நம்ம கூர்ந்து சிந்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 36வது அதிகாரம் மெய் உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். தத்துவம் 36, அது மாதிரி 36வது அதிகாரம் மெய் உணர்தல். இந்த மெய் உணர்தல்ல ஒரே ஒரு திருக்குறள். இதுல 2 வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அந்த 2 வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். ஒண்ணு பிறப்பு, இன்னொன்னு சிறப்பு. இந்த பிறப்பு எதனால் வந்தது அப்படின்னா பேதையா இருக்கிறதாலதான் பிறப்பே வந்தது. பிறப்பு என்னும் பேதமை நீங்க, அதான் அந்த திருக்குறளுங்க. இது அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். ஒரு பிறப்பு என்னும் பேதமை நீங்க, அப்படி நீங்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா மேதை ஆகணும். அப்படின்னா பேதமை நீங்கி மேதையா ஆகணும் அப்படின்னா அதுக்கு பொருள் வேணும். அது என்ன பொருள் அப்படின்னா செம்பொருள். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் கூப்பிட்டு அன்னைக்கு சொன்னப்பா அவனுக்கு இந்த பாடம் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னா நடத்த மாட்டேன். அவங்கள மியூட் போடுங்க மேடம், மியூட் போடுங்க. வித்யா மேடம் மியூட் போடு. வித்யா மேடம் மியூட் போடுங்க. அவங்க மியூட் போட அன்மியூட்லயே போன் பேசுறாங்க, அதான் சிரமம். சரி, ரைட். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த செம்பொருள் அப்படிங்கிறது எது அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த உருவமாக இருக்கக்கூடிய சிவ அப்படிங்கிறது தான் சிறப்பென்னும் செம்பொருள் அப்படிங்கிறது. அந்த செம்பொருளை நாம் அறிவினால் கண்டால்
அவர்கள்தான் மேதையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிறப்பு என்னும் பேதமை நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பேதை மனிதர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். அந்த பேதமை நீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அபிராமி அந்தாதியோட 4வது பாடல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால 4வது பாடல் பார்த்துக்கங்கன்னா நேரம் ஆயிடும். அதனால இன்றைக்கு ஓதக்கூடிய பாடல் வந்து அபிராமி அந்தாதியோட 42வது பாடல். அந்த 42வது பாடலுக்கும் இன்றைய பாடலுக்கும் இன்றைய குலு நவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி, இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி, இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை, இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி, இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை, நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி, நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே, நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. நேரம் கருதி நிறைவு செய்யலாம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.